ஹலோ எவ்ரிவன் வெல்கம் டு ஹாப்பி கோட்ஸ். இந்த வீடியோவில் டூல் டிப் பற்றி பார்க்க போகிறோம். டூல் டிப்னா என்னென்னா ஒரு ஸ்மால் பாப்அப் மெசேஜ் பாக்ஸ் கொடுக்கறது தான் வந்துட்டு டூல் டிப்பு. இப்போ ஒரு விஷயம் பண்ணுறதுக்கு முன்னாடி அது என்ன பண்ணும் அப்படிங்கிறத ஒரு பாப்அப் மெசேஜ் மாதிரி கொடுத்துரும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இந்த இடத்துல வந்துட்டு இந்த ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ண போகிறேன். இத கிளிக் பண்ணா என்ன ஆகும் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு ஸ்மால் பாப்அப் மெசேஜ் மாரி குடுக்கும். இப்ப அத ஹூவர் பண்றேன். இந்த இடத்துல பாருங்க ஒரு சின்ன பாப்அப் பாக்ஸ் ஒண்ணு வருது. இது வந்து நியூ டேப்ன்னு சொல்லி. ஸோ இத கிளிக் பண்ணா நியூ டேபுக்குள்ள போகும் அப்படின்னு சொல்லி இன்ஃபர்மேஷன் குடுக்குது. ஸோ இத கிளிக் பண்ணோம்னா எனக்கு ரீலோட் திஸ் பேஜ் ஆகும். அந்த மாரி ஒரு சின்ன பாப்அப் மெசேஜ் குடுக்குதுல்ல. இதுதான் வந்துட்டு டூல் டிப். எலமெண்ட்ட கிளிக் பண்றதுக்கு முன்னாடி அது என்ன பண்ணும் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு பாப்அப் மெசேஜ் மாரி குடுக்கறது தான் வந்துட்டு டூல் டிப்ன்னு சொல்லுவாங்க. ஓகே. ஸோ அத எப்படி கிரியேட் பண்றதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே. ஃபர்ஸ்ட் நான் ஒரு டிவ் டேக் ஒண்ணு கிரியேட் பண்ணிக்கிறேன். ஒரு டிவ் டேக். இதுக்குள்ள வந்துட்டு நான் ஒரு டெக்ஸ்ட் ஒண்ணு ஆட் பண்ணிக்கிறேன். இதுக்குள்ள வந்துட்டு நான் ஹூவர் மீன்னு சொல்லி ஒரு டெக்ஸ்ட் ஒண்ணு ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே. இத ஹூவர் பண்ணோம்னா எனக்கு அந்த டூல் டிப் மெசேஜ் பாக்ஸ் வந்து வரணும். ஓகே. நெக்ஸ்ட் ஒரு ஸ்பான் டேக் ஒண்ணு ஆட் பண்றேன். இந்த டிவ் டேக்குள்ளேயே வந்து ஒரு ஸ்பான் டேக். ஸோ நம்ம என்ன மெசேஜ பாப்அப் பண்ண போறோமோ, அது எல்லாமே வந்துட்டு இன்லைன் எலிமெண்ட்ஸ்ல தான் குடுக்கணும். எதுவுமே வந்துட்டு பிளாக் லெவல் எலிமெண்ட்ஸ்ல குடுக்கக்கூடாது. சப்போஸ் இந்த இடத்துல நான் பேராகிராஃப்ல குடுத்துட்டேன்னா, அது வந்துட்டு ஒரு பாப்அப் மெசேஜ் மாரி வராது. ஒரு ஃபுல் பிளாக்கே ஒரு ஃபுல் பேஜே வந்து ஆக்குபை பண்ண மாரி ஆயிரும். ஓகே. ஸோ நம்ம என்ன மெசேஜ பாப்அப் பண்ண போறோமோ, அந்த மெசேஜ வந்துட்டு ஒரு இன்லைன் எலிமெண்ட்ஸ்ல தான் குடுக்கணும். ஸ்பான் டேக், ஆங்கர் டேக் அந்த மாதிரி. ஓகே. இப்ப நான் இதுல வந்துட்டு ஸ்பான் டேக் குடுக்குறேன். ஸ்பான் டேக் குடுத்துட்டு, இதுல வந்துட்டு ஒரு செட் ஆஃப் டெக்ஸ்ட் குடுக்குறேன். எனக்கு இத ஹூவர் பண்ணா ஹாப்பி கோட்ஸ்ன்னு எனக்கு டிஸ்ப்ளே ஆகணும்னு சொல்லி நான் சொல்லிடுறேன். ஓகே. இப்ப நான் சேவ் பண்றேன். எனக்கு ஹூவர் மீன் டெக்ஸ்ட் டிஸ்ப்ளே ஆகிருச்சு. ஹாப்பி கோட்ஸ்ன்னு டெக்ஸ்ட் வந்து டிஸ்ப்ளே ஆகிருச்சு. இப்ப நம்ம இதுக்கு சிஎஸ்எஸ் செட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நான் அந்த டிவ் டேக்க செலக்டரா எடுத்துக்கிறேன். செலக்டரா எடுத்துக்கிட்டு ஓப்பன் அண்ட் கர்லி பிரேசஸ் போட்டு, இந்த டிவ் டேக்குக்கு நான் ஃபர்ஸ்ட் ஒரு பொசிஷன் செட் பண்றேன். இதுக்கு வந்துட்டு நான் ரிலேட்டிவ் பொசிஷன் செட் பண்றேன். ஏன்னா வந்துட்டு இந்த ஸ்பான் டேக்குக்கு இந்த ரிலேட்டிவ் டேக் தான் மெயின் டேக்கா இருக்கணும். அதனால வந்துட்டு இந்த டிவ் டேக்குக்கு நான் பொசிஷன் வந்து ரிலேட்டிவ் செட் பண்றேன். உங்களுக்கு பொசிஷன் பத்தி டீடைல் வீடியோ வேணும்னா கீழ டிஸ்கிரிப்ஷன்ல பின் பண்றேன். செக் பண்ணி பாருங்க. இப்ப நான் அதுல பொசிஷன் ரிலேட்டிவ் செட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் இதுக்கு ஒரு நமக்கு ஐடென்டிஃபிகேஷனுக்காக ஒரு பார்டர் ஒண்ணு செட் பண்றேன். பார்டர் ஒரு 1 பிக்சல் சாலிட் பிளாக்ன்னு சொல்லி ஒரு பார்டர் ஒண்ணு செட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? நான் சேவ் பண்றேன். எனக்கு இந்த சுத்தி ஒரு பார்டர் ஒண்ணு கிரியேட் ஆயிருச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட் இந்த ஸ்பான் டேக்குக்கு சிஎஸ்எஸ் ஸ்டைலிங் பண்ணலாம். ஓகேவா? நான் அந்த ஸ்பான செலக்டரா எடுத்துக்கிட்டு ஓப்பன் அண்ட் கர்லி பிரேசஸ் செட் பண்ணிக்கிறேன். ஓகே. இதுக்கு நான் வந்து ஜஸ்ட் ஒரு பேக்ரவுண்ட் கலரு, அதுக்கப்புறம் வித் இது எல்லாமே செட் பண்ணிக்கலாம். எனக்கு அந்த ஹாப்பி கோட்ஸ்ங்கிற டெக்ஸ்ட் வந்து எவ்வளோ வித்ல டிஸ்ப்ளே ஆகணும்னு சொல்லிட்டு. ஸோ வித் வந்து ஒரு 100% வித்ல வந்து எனக்கு டிஸ்ப்ளே ஆகணும்னு நான் சொல்லிடுறேன். அப்புறம் எனக்கு ஒரு பேக்ரவுண்ட் கலர் வந்துட்டு நான் பிளாக்கே கொடுத்துக்கிறேன். பேக்ரவுண்ட் கலர் வந்துட்டு பிளாக் கொடுத்துட்டு, அதுக்கப்புறம் இந்த டெக்ஸ்டோட கலர் வந்துட்டு ஒயிட் கொடுத்துக்கலாம். டெக்ஸ்டோட கலர் வந்துட்டு ஒயிட் கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் இதுக்கு ஒரு பார்டர் ரேடியஸ் ஒன்று செட் பண்ணிக்கலாம். பார்டர் ரேடியஸ் வந்துட்டு ஒரு 5 பிக்சல் பார்டர் ரேடியஸ். அதுக்கப்புறம் பேடிங் செட் பண்ணிக்கலாம். காமனாக எல்லா சைடும் வந்துட்டு எனக்கு 5 பிக்சல் பேடிங் வந்து டிஸ்ப்ளே ஆகணும்னு சொல்லிடுறேன். நான் சேவ் பண்ணுறேன். இப்போ பாருங்கள் எனக்கு இந்த மாதிரி டிஸ்ப்ளே ஆகிருச்சு. டெக்ஸ்ட்டு நம்ம அப்ளை பண்ண ஸ்டைலிங் எல்லாமே அப்ளை ஆகிருச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இதுக்கு நம்ம பொசிஷன் செட் பண்ணிக்கலாம். யூஸ்வலாக வந்துட்டு இந்த டூல் டிப் வந்துட்டு 4 சைடில் டிஸ்ப்ளே ஆகும். லெஃப்ட்டு, ரைட்டு, டாப்பு, பாட்டம்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வந்து லெஃப்ட் சைடில் எப்படி ஹூவர் பண்ணோம்னா லெஃப்ட் சைடில் டிஸ்ப்ளே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு செட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ அதுக்கு நான் வந்து பொசிஷன் செட் பண்ணணும். நான் அந்த டிவ் டேக்குக்கு வந்துட்டு ரிலேட்டிவ் பொசிஷன் செட் பண்ணியிருக்கேன். அப்போ இந்த டிவ் டேக்குள்ளே இருக்கிற இந்த ஸ்பான் டேக்குக்கு நான் பொசிஷன் அப்சல்யூட் செட் பண்ண போகிறேன். ஓகேவா? ஏன்னா இந்த அப்சல்யூட் டேக்குக்கு இந்த டிவ் டேக் தான் மெயின் டேக். ஸோ அதனால இதுக்கு ரிலேட்டிவ், இதுக்கு அப்சல்யூட். ஓகேவா? ஸோ இதுக்கு பொசிஷன் அப்சல்யூட் செட் பண்ணிவிட்டு இப்போ நான் சேவ் பண்ணுறேன். எனக்கு இந்த இடத்துல டிஸ்ப்ளே ஆகியிருக்கு. ஸோ இதை நான் வந்துட்டு லெஃப்ட் சைடில் ஹூவர் பண்ணால் எனக்கு லெஃப்ட் சைடில் வரணும் அப்படிங்கிற மாதிரி நான் செட் பண்ண போகிறேன். ஸோ எனக்கு ரைட்லேருந்து இவ்வளோ தூரம் தள்ளுன்னு நான் சொல்கிறேன். ஸோ நான் பொசிஷன் ஜஸ்ட் அட்ஜஸ்ட் பண்ணி பார்க்குறேன். ஸோ நான் ரைட் சைட்லேருந்து ஒரு 50% தள்ளுறேன். எனக்கு இந்த இடத்துல டிஸ்ப்ளே ஆகியிருக்கு. ஸோ எனக்கு இது மேலேயே டிஸ்ப்ளே ஆகியிருக்கு. ஸோ எனக்கு இன்னும் கொஞ்சம் தள்ளணும். ஸோ இந்த டெக்ஸ்ட் பாருங்கள், இந்த ஹூவர் பண்ணோம்னா இந்த டெக்ஸ்ட் மேலேயே எனக்கு டிஸ்ப்ளே ஆகியிருக்கு. ஆனால் அந்த பின்னாடி இருக்கிற டெக்ஸ்ட் வந்து எனக்கு விசிபிளாக தெரியல. ஸோ அந்த மாதிரி நமக்கு விசிபிளாக தெரியணும். எனக்கு மேலே இருக்க டெக்ஸ்ட் வந்துட்டு தெரியணும். ஆனால் பேக்ரவுண்டில் இருக்க டெக்ஸ்ட்டும் அந்த மாதிரி தெரியணும் அப்படின்னா நீங்கள் ஜி இண்டெக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டி ஆட் பண்ணி இதில் வந்து -1 கொடுத்தீங்கன்னா எனக்கு பேக்ரவுண்டில் இருக்க டெக்ஸ்ட் வந்து தெரியும். இங்கே பாருங்கள், இந்த டெக்ஸ்ட் வந்துட்டு பேக்கில் போயிடுச்சு. இந்த இன்னர் டெக்ஸ்ட்டுங்கிறது உங்களுக்கு டிஸ்ப்ளே ஆகிருக்கு. உங்களுக்கு கலர் டிஃப்ரென்ஸ்னால தெரியல. இந்த ஹூவர் மீக்கு வேணா நான் கலர் வந்து செட் பண்ணிக்கிறேன்.
ஸோ இதுக்கு வந்துட்டு நான் கலர் வந்துட்டு எல்லோ குடுத்துக்கிறேன். ஓகே. இப்ப நான் சேவ் பண்றேன். இப்ப இந்த டெக்ஸ்ட் பாருங்க. இந்த பேக்கிரவுண்டுக்கு மேல இந்த டெக்ஸ்ட் வந்து தெரியுது. ஓகேவா? ஸோ இந்த டெக்ஸ்ட் வந்து நமக்கு பேக்ல போயிரணும். அதுக்கு மேல இருக்க ஹூவர் மீங்கிற டெக்ஸ்ட் வந்து நமக்கு ஃப்ரண்ட்ல வரணும் அப்டின்னா, நீங்க Z இண்டெக்ஸ் யூஸ் பண்ணி செட் பண்ணிக்கலாம். சப்போஸ் இந்த Z இண்டெக்ஸ்ல வந்துட்டு நீங்க 1 செட் பண்ணீங்கன்னா, இந்த ஹூவர் மீக்கு மேல வந்துரும். இங்க பாருங்க. ஹூவர் மீ பேக்ல போயிருச்சு. இது வந்துட்டு ஃப்ரண்ட்ல வந்துருச்சு. ஸோ நம்ம Z இண்டெக்ஸ் யூஸ் பண்ணி பேக்வர்ட் அண்ட் ஃபார்வர்டுங்கிற மாரி அந்த ஆப்ஜெக்ட் வந்து அலைன் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த டெக்ஸ்ட் வந்து நான் இன்னும் கொஞ்சம் எனக்கு மூவ் பண்ணணும். நான் வந்து ஒரு 60% குடுக்குறேன். ஓகே. எனக்கு இந்த இடத்துல டிஸ்ப்ளே ஆகியிருக்கு. ஓகேவா? ஸோ எனக்கு இன்னும் கொஞ்சம் மேல வரணும். ஸோ டாப்ல இருந்து இன்னும் கொஞ்சம் எனக்கு மேல வரணும். ஸோ டாப்ல இருந்து அட்ஜஸ்ட் பண்ண போறேன். ஸோ அப்பன்னா நான் மைனஸ்ல குடுக்கணும். ஸோ டாப்ல இருந்து ஒரு -5ல குடுக்குறேன். -5 பிக்சல் குடுக்குறேன். இப்ப நான் சேவ் பண்றேன். ஸோ எனக்கு கரெக்ட்டா இதுக்கு நேரா வந்து டிஸ்ப்ளே ஆகிருச்சு. ஹூவர் மீ டெக்ஸ்ட்டுக்கு நேரா லெஃப்ட் சைட்ல கரெக்ட்டா எனக்கு டிஸ்ப்ளே ஆகிருச்சு. ஓகேவா? ஸோ இப்ப இந்த டெக்ஸ்ட் வந்து எனக்கு டிஸ்ப்ளே ஆகக்கூடாது. ஹைட் ஆகிரணும். இத ஹூவர் பண்ணா மட்டும் இந்த டெக்ஸ்ட் வந்து டிஸ்ப்ளே ஆகணும். ஓகேவா? ஸோ அதுக்கு இந்த ஸ்பான் டாகோட விசிபிலிட்டி இருக்குல்ல, இத வந்துட்டு ஹைட் பண்ணிக்கலாம். ஸ்பான் டாகோட விசிபிலிட்டி ஹிடன் குடுத்துறேன். இப்ப நான் சேவ் பண்றேன். ஸோ அந்த டெக்ஸ்ட் வந்து எனக்கு இப்ப ரிமூவ் ஆகிருச்சு. ஓகே. இப்ப நான் ஹூவர் பண்ணா எனக்கு அந்த டெக்ஸ்ட் வந்து டிஸ்ப்ளே ஆகணும். ஸோ அதுக்கு எத ஹூவர் பண்ணா எனக்கு அந்த டெக்ஸ்ட் டிஸ்ப்ளே ஆகணும்? இந்த டிவ் டாக ஹூவர் பண்ணணும். ஸோ இந்த டிவ் டாக் குடுத்துட்டு கோலன் வச்சுட்டு ஹூவர் குடுக்குறேன். டிவ் டாக ஹூவர் பண்ணா என்ன டெக்ஸ்ட் டிஸ்ப்ளே ஆகணும்? இந்த ஸ்பான் டாக் டெக்ஸ்ட் வந்து டிஸ்ப்ளே ஆகணும். ஓகே. இந்த ஸ்பான் டாக்ல இருக்க டெக்ஸ்ட் வந்து டிஸ்ப்ளே ஆகணும். ஸோ ஓப்பன் பண்ணிட்டு இதுக்கு வந்து விசிபிலிட்டி குடுத்துட்டு இதுக்கு விசிபிள்னு குடுத்துறேன். இத ஹூவர் பண்ணோம்னா எனக்கு தெரியணும் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். இப்ப நான் சேவ் பண்றேன். இப்ப நான் ஹூவர் பண்றேன். எனக்கு லெஃப்ட் சைட்ல டிஸ்ப்ளே ஆகிருச்சு பாருங்க. ஓகேவா? ஸோ இதே மாதிரி உங்களுக்கு ரைட் சைட்ல டிஸ்ப்ளே ஆகணும் அப்படின்னா, இந்த இடத்துல ரைட் குடுத்துருக்கோம்ல, இதுக்கு பதிலா நீங்க லெஃப்ட் குடுத்துருங்க. இதே இடத்துல இந்த இடத்துல லெஃப்ட் குடுத்துர்றேன். இப்ப நான் ஹூவர் பண்றேன். இங்க பாருங்க. எனக்கு ஹூவர் பண்ணோம்னா எனக்கு ரைட் சைட்ல ஹாப்பி கோட்ஸ்ன்னு எனக்கு டிஸ்ப்ளே ஆகியிருக்கு. ஓகேவா? ஸோ இப்ப இதே மாதிரி வந்துட்டு டாப் அண்ட் பாட்டம்க்கு பண்ணலாம். ஸோ டாப் அண்ட் பாட்டம் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? இந்த டெக்ஸ்ட் வந்துட்டு எனக்கு கரெக்ட்டா இந்த ஹூவர் மீங்கிற டெக்ஸ்ட்டுக்கு நேரா வரணும். ஓகேவா? ஸோ அதுக்கு நம்ம இந்த இடத்துல விட்த் வந்து 100% குடுத்துருக்கோம். 100 பிக்சல். ஸோ அதுல ஹால்ஃப் ஆஃப் தி விட்த் வந்து இதுல குடுக்கலாம். இதுல 100%னா இதுல 50% குடுக்குறேன். இப்ப நான் சேவ் பண்றேன். இப்ப நான் ஹூவர் பண்றேன். எனக்கு இன்னும் கொஞ்சம் தள்ளி வரணும். ஸோ நான் அதுக்கு வந்து ஒரு 30% குடுக்குறேன். ஓகே 40. ஸோ நான் கரெக்ட்டா 40% குடுத்துருக்கேன். எனக்கு கரெக்ட்டா இந்த ஹூவர் மீங்கிற டெக்ஸ்ட்டுக்கு மேலயே வந்து எனக்கு டிஸ்ப்ளே ஆகியிருக்கு. ஸோ இப்ப நான் ஹூவர் பண்ணோம்னா எனக்கு டாப்ல டிஸ்ப்ளே ஆகணும். ஓகேவா? ஸோ டாப்ல டிஸ்ப்ளே ஆகணும்னா எனக்கு டாப்ல இருந்து நான் எவ்வளோ மூவ் பண்ணணும் அப்படின்னா, ஸோ நான் வந்துட்டு ஒரு டாப்க்கு ஒரு 50 பிக்சல் மூவ் பண்றேன். இப்ப நான் சேவ் பண்றேன். எனக்கு கீழ போகுது. ஸோ மைனஸ்ல மூவ் பண்றேன். இப்போ எனக்கு பாருங்க ஹூவர் பண்ணோம்னா எனக்கு மேல டிஸ்ப்ளே ஆகுது. ஓகேவா? இத ஹூவர் பண்ணோம்னா எனக்கு டாப்ல டிஸ்ப்ளே ஆகுது. ஓகேவா? ஸோ உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கீழ வரணும் அப்படின்னா, நீங்க -40ல குடுத்தீங்கன்னா, கரெக்ட்டா இங்க பாருங்க. இத ஹூவர் பண்ணோம்னா எனக்கு டாப்ல டிஸ்ப்ளே ஆகிருச்சு. ஓகேவா? சப்போஸ் இதுவே வந்துட்டு உங்களுக்கு கீழ பாட்டம்ல டிஸ்ப்ளே ஆகணும் அப்படின்னா, இந்த இடத்துல டாப்புக்கு பதிலா பாட்டம்னு குடுத்துருங்க. அப்படி இல்ல டாப்புக்கு பதிலா பாட்டம் குடுக்காம, இந்த இடத்துல மைனஸுக்கு பதிலா +14 குடுத்துருங்க. உங்களுக்கு மேல கீழ பாட்டம்ல உங்களுக்கு டிஸ்ப்ளே ஆகும். ஓகேவா? ஸோ இந்த டூல் டிப் வந்துட்டு டாப், லெஃப்ட், ரைட், பாட்டம்னு சொல்லி 4 டைரக்ஷன்ல இந்த பொசிஷன் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி நம்ம டாப், லெஃப்ட், ரைட், பாட்டம் அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம செட் பண்ணிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் வீடியோல ஃபார்ம் பத்தி பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேப்பி கோடிங்.